அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானில் அதிகமாக திக்ர்கள் பண்ணுங்கள், இபாதத்துகள் பண்ணுங்கள், கலா தொழுகுங்க, நஃபில்கள் தொழுகுங்க, எக்ஸ்ட்ராவாக நிறைய திக்ர்கள் பண்ணுங்கள். குர்ஆன் ரமலானில் இருக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது அப்படின்றவங்க என்ன திக்ர் உங்களுக்கு தெரியுதோ, சிம்பிள் வேர்ட் அல்லாஹுன்றது மட்டும் தெரிஞ்சு அதே வந்துட்டு ஓதிட்டே உட்காருங்க, திக்ர் செஞ்சுட்டே உட்காருங்க. அதை என்ன சொல்கிறது, சேஞ்ச் பண்ணாதீங்க. வேறு மைண்ட் வேறு பக்கம் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நேற்று சொன்ன மிஸ் பண்ணியிருந்தாலும், இன்கேஸ் முதல் நோம்பில் ஓத வேண்டிய துவா, 2ஆம் நோம்பில் ஓத வேண்டிய துவா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்த்து நீங்கள் ஓதினாலும் அல்லாஹ் நாள்னா அதே பலன் உங்களுக்கு கொடுப்பான். அந்த என்ன சொல்கிறது, அது கம்பல்சரி இப்போ தான் ஓதுறோம் அப்போ தான் ஓதுறோம் அப்படின்னு கிடையாது. இந்த பொருள்கள் விளங்கி நம்ம ஓதுறோம், எல்லாம் இன்றைக்கி இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்காக கடனை போக்கி வையால அப்படின்னு கேட்குற மாதிரி துவாக்கள் தான். பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சேர்த்து ஓதலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நேத்தோட துவா ரொம்ப ஸ்பெஷல் தான் நான் சொல்லுவேன். என்ன தீய வேலைகளுக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்காக அந்த துவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். எப்பயும் போல் பிஸ்மில்லாஹ்லே ஆரம்பிச்சிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். இறை சாத்தியம் சமாதானம் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கீழே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிஸ்மில்லா ஹம்து செலவாத் இதை கொண்டே எல்லா துவாக்களையும் தொடங்குங்க, இதை வைத்து எல்லா துவாவையும் முடிங்க. இதனால் துவாக்கள் அங்கீகாரம் பெறுறது நிறைய ஹதீஸ்களில் வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். 7ஆம் நாள் 7ஆம் நோன்புக்கான துவா பார்க்கலாமா? اللهم إني على صيامه وقيامه وجنبني فيه من حفظاته وآثامه بتوفيقك يا هادي المؤمنين برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ், கிருபையாளர்கள் மிகச் சிறந்தவனே, புனிதமிக்க இம்மாத நோன்புகளை நோற்பதற்கும் இரவில் நின்று தராஃபி தொழுவதற்கும் உன் பேரருளால் எனக்கு துணை புரிவாயாக. இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரு வழி காட்டுபவனே, பாவங்களிலிருந்து என்னை விலக்கி வைப்பாயாக. ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. யார் நோன்பு தராவி மிஸ் பண்ணவே கூடாது, நிறைய கொஞ்சம் நம்ம எஃபர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஓத வேண்டிய துவா. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. நம்மள நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் இந்த ரமலான் மாதத்தில் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஸ்லாமிக் ஸ்டேட்டஸை வைங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க ஒரு முறைகள் பார்த்து ஓதினாலும் உங்களுக்கான நன்மை அதுலேருந்து அந்த பங்குலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் ஷேரும் பண்ணுங்கள், நீங்களும் ஓதுங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான், எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் அவன் எண்ணி வச்சு வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம், அல்ல நமக்கான கூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.